ஹாய்! இந்த வீடியோல பிளான்ட் ஹார்மோன்ஸ பத்தி பார்ப்போம். பிளான்ட் ஹார்மோனுடைய டைப்ஸ், அப்புறம் ஃபங்ஷன்ஸ் என்னென்னன்னு பார்ப்போம் நம்ப. முதல்ல நம்ம பார்க்க போறது ஜிப்ரெலின் ஹார்மோன். இந்த ஜிப்ரெலின் ஹார்மோன் ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் பிளான்ட்ல ஃபங்கஸ் இன்ஃபெக்ட் பண்ணியிருந்தப்போ கண்டுபிடிச்சாங்க. ஜாப்பனீஸ்ல இருந்து சயின்டிஸ்ட். ஸோ இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ட் பண்ண இந்த ரைஸ் பிளான்ட்ஸ் மட்டும் நீளமா வளர்ந்திருந்தது. எலாங்கேட் ஆயிருந்தத கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஹார்மோன் தான் ஷூட் எலாங்கேஷனுக்கு அ உதவியா இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ஜிப்ரெலின் ஹார்மோன் எதுவும் ஜெர்மினேஷனுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கு. ஸோ ஒரு சீடு வந்து முளை விட்டு வளரணும் அப்படின்னாக்கா, அது ஜெர்மினேஷன் ஆகணும் அப்படின்னா, இந்த ஜிப்ரெலின் ஹார்மோன் ரொம்ப எசென்ஷியலான ஒரு ஹார்மோன் சீடுக்கு. அப்புறம் குரோத் ஆக்குறதுக்கும் இந்த ஜிப்ரெலின் ஹார்மோன் தேவை. ஃப்ளவரிங் அப்புறம் ஃப்ரூட் டெவலப்மென்ட்டுக்கும் ரொம்ப தேவை. அப்சிஷன் அப்படின்னா, நம்மளுக்கு காயறதும் அந்த சீட் திரும்ப ஒரு ஃப்ளவர் அப்புறம் கனியாகி, அப்புறம் சீட் ஆகும்போது தேவையான ஹார்மோனா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. சீட் டார்மன்சிக்கும் இந்த ஜிப்ரெலின் ஹார்மோன் உதவி செய்யாது. நெக்ஸ்ட் ஆக்ஸின் அப்படின்னா, ஆக்ஸின் பொதுவாவே செல் டிவிஷன் நடக்க ஹெல்ப் பண்ணும். செல் எலாங்கேஷன் நடக்கவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜெர்மினேஷன் நடக்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியிருக்காது. ஆல்ரெடி ஜெர்மினேட் ஆகி வளரக்கூடிய பிளான்ட் தான் வந்து இந்த ஆக்ஸின் வந்து வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். குரோத் பை மெச்சூரிட்டி கண்டிப்பா இது ஹெல்ப் பண்ணும். ஃப்ளவரிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஃப்ரூட் டெவலப்மென்ட்க்கும் ஹெல்ப் பண்ணும். பட் அப்சிஷன் காயறதுக்கோ, இல்ல சீட் டார்மென்ட்டா இருக்கிறதுக்கோ ஹெல்ப் பண்ணாது. சைட்டோகைனின் ஜெர்மினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாது. சைட்டோகைனின் இப்போ ஒரு இலைய பழுக்க விடாம கிரீனா பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். காயா இருக்கும்போது, காயில இருக்கிற இந்த ஹார்மோன் தான் சைட்டோகைனின். ஸோ குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ளவரிங்க்கும், ஃப்ரூட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். பட் காயறதுக்கோ, இல்ல சீட் டார்மன்ஸுக்கோ ஹெல்ப் பண்ணாது. இத்தலின் ஒரு கேஸ். இந்த கேஸ் வந்து நம்ம பொதுவா கேள்விப்பட்டிருக்கோம். பழங்கள இந்த இத்தலின் கேஸ் அடிச்சு பழுக்க வைக்கிறாங்க. காயா காயா இருக்கும்போது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான ஹார்மோன் தான் இந்த இத்தலின் கேஸ். இது நேச்சுரலா பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் தான். இப்போ காய் வந்து பழமாகக்கூடிய அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் இந்த இத்தலின் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும் பிளான்ட்ல இருந்து நேச்சுரலா. ஸோ குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணாது. ஃப்ளவரிங்க்கு ஹெல்ப் பண்ணும் இந்த எத்திலீன். அப்புறம் ஃப்ரூட் டெவலப்மென்ட், அப்சிஷன் அதாவது காயறதுக்கு, பழுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் சீட் டார்மன்சிக்கு ஹெல்ப் பண்ணாது. ஆப்சிசிக் ஆசிட் நம்ம பார்த்துட்டோம். காயறதுக்கு ஹெல்ப் பண்றது. ஒரு இலை பழுக்கணும், பழுத்து உதிரணும் அப்படின்னால அந்த ஆப்சிசிக் ஆசிட் இருந்தா தான் அதுக்கான வேலைய செய்ய முடியும். ஸோ ஆப்சிசிக் ஆசிட் கண்டிப்பா ஜெர்மினேஷன் ஒரு புதிய பிளான்ட் உருவாகுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. குரோத்துக்கும் கிடையாது. ஃப்ளவரிங் ஆர் ஃப்ரூட்டுக்கும் ஹெல்ப் பண்ணாது. ஆனா இலை காயறதுக்கும், முதிர்றதுக்கும், காயறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அத வந்து செனசன்ஸ் அண்ட் ட்ரையிங் சொல்லலாம். அப்புறம் சீட் டார்மன்ட்டா இருக்கிறத பார்த்துக்கும். அந்த சீடு உருவானதுக்கு அப்புறம், சீட வந்து அந்த முளைக்கிற வரைக்கும் அத பாதுகாத்துக்கிற பொறுப்பு வந்து இந்த அப்சிசிக் ஆசிட்க்கு உண்டானது. இந்த ஷார்ட்டான வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி இந்த ஹார்மோன்ஸ் பத்தின தனித்தனியான டீட்டெயில்ஸ் வந்து வர வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க் யூ அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் த நாலேட்ஜ் ஆஃப் லைஃப் சயன்ஸ்.